ஹோய் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். சாரோன் டாக்ஸில் போன எபிசோடில் வந்து எஸ்பி ஜனநாதனுடைய இயக்கத்தில் வந்து 2 படங்கள் பார்த்தோம். இப்போ இயற்கையும் பேராண்மையும் 2 படத்திலுமே வந்து ஒரு சர்வதேச அரசியலை பேசுகிற ஒரு படமாக இருந்தது. 5 நிலங்கள் சார்ந்து ஜனநாதன் படங்கள் எடுக்கிறாரு. இயற்கை, கடல் சார்ந்து வந்து சர்வதேசத்தில் உயிர்களுக்கு எதிராக நடக்கிற மருந்து வணிகத்தை பற்றிய ஒரு படம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி தமிழுக்கு ரொம்ப அரிதான இயக்குனர் எஸ்பி ஜனநாதன். அவருடைய 3வது படம் 2009 வந்த பேராண்மை அப்படின்ற ஒரு படம். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். ஜெயம் ரவி, பொன்வண்ணன், ரோலன் கிங்கர், வடிவேலு, ஊர்வசி போன்றவர்களாக நடித்த ஒரு முக்கியமான ஒரு படம். அந்த படம் வந்து வந்தபோது எல்லா பத்திரிகைகளும் அதை வந்து எழுதும்போது அந்த படத்தில் நடிச்சுட்டு அதனுடைய ஒரு விழாவில் வந்து ஜெயம் ரவி வந்து எஸ்பி ஜனநாதனை கட்டி தழுவி அது அழுதுதாக சொன்னாங்க. ஏன்னா அந்த படம் பேசிய ஒரு விஷயம் வந்து தமிழுக்கு ரொம்ப புதுசு. ஜெயம் ரவிக்கு அவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் நம்பி எஸ்பி ஜனநாதன் கொடுத்துருப்பார். அதுக்காக வந்து அவர் ஜெயம் ரவி வந்து எஸ்பி ஜனநாதனை கட்டி ரொம்ப கதறினதாக வந்து சொன்னாங்க. அது வந்து ஒரு பெரிய நெகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடாக. என்ன இந்த படம் பேராண்மையினுடைய சிறப்பு என்ன? இதுவும் ஒரு சர்வதேச அரசியலை பேசுகிற ஒரு படமாக இருந்தது. தமிழில் வந்து பொதுவாக கிராமத்து படம் எடுக்கிறவங்க அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ரொம்ப ஃபேண்டஸியாக படம் எடுக்கிறவங்க, ரொம்ப பிரம்மாண்டமாக படம் எடுக்கிறவங்க, அந்த மாதிரி நிறைய வரையறைகள் நம்ம வந்து இயக்குநர்களுக்கெல்லாம் கொடுத்துருக்குறோம். ஆனால் அதில் ரொம்ப அரிதாக ஒரு சர்வதேச அரசியலை அல்லது ஒரு சர்வதேசத்தினுடைய ஒரு பெரிய சித்தாந்தத்தை உள்வாங்கிட்டு படம் எடுக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப ரேரான மனிதர்கள் தான். அதில் ஒரு முக்கியமானவர் தான் ஜனநாதன். துருவன் அப்படின்ற ஒரு பழங்குடி மலைவாழுடைய குடும்பத்திலிருந்து வந்த ஒருவனாக ஜெயம் ரவி நடிச்சிருப்பார். ஒரு பழங்குடி சமூகத்திலேருந்து வந்தவங்களை அவங்களுக்கு மேலே கீழே இருக்கிற அதிகாரிகள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்றத ரொம்ப நுட்பமாக வந்து அதில் எஸ்பி ஜனநாதன் பேசியிருப்பார். எப்படி அதை வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப எளிதாக அந்த எளிய மனிதர்களை அவருடைய எல்லா செயல்களையும் வந்து ரொம்ப அலட்சியமாக பார்க்குற பார்வை இந்த சமூகத்திற்கு இந்தியா முழுக்கவே இருக்குது. ஆனால் அவங்களுடைய நுட்பமான ஒரு பார்வை இருக்குல்ல, குறிப்பாக காடு குறித்த அவங்களுடைய பார்வை, காட்டினுடைய நுணுக்கங்களை வந்து அவங்க எப்படி அறிஞ்சு வச்சுருக்கிறாங்கன்ற பார்வை வந்து இங்கே அதுக்காக பெரிய பெரிய ஆராய்ச்சிகள் பண்ணி படிக்கிறவங்க கிட்ட கூட இல்லாத நுணுக்கங்கள் வந்து அவங்கக்கிட்ட உண்டு. அப்படி இருக்கிற ஜெயம் ரவி அந்த வனத்துறை கிட்ட ஒரு கல்லூரியிலேருந்து ஒரு டீம் வரும். அந்த டீம் வந்து என்சிசி ஆர் என்எஸ்எஸ் சம்திங் அவங்க வந்து ஒரு பயிற்சி எடுக்கிறது அப்படின்ற மாதிரி இங்கே வந்திருப்பாங்க. அப்படி வந்தவங்களில் 5 பிள்ளைங்க வந்து ரொம்ப சேட்டை பண்ணுறாங்கன்னு அந்த 5 பேரை தேர்ந்தெடுத்து ஒரு நாள் வந்து காட்டுக்கு வந்து போவாங்க. அப்படி ஜீப்பில் போகும்போது அந்த பசங்க வந்து இவன் தானே ஒரு மலையகத்து பையன் தானே, ஏன்னா ஜெயம் ரவிக்கு உயரதிகாரியாக இருக்கிற பொன்வண்ணன் வந்து அவனை அப்படி தான் ஃபோக்கஸ் பண்ணுவார். இவன் வந்து இந்த காட்டிலேருந்து வந்த பசங்க, இவங்க சொந்தக்காரங்கள்லாம் வந்து இங்கே எல்லாம் எது விளைஞ்சாலும் கொண்டு வந்து கொடுப்பான், தேன், தெனமாவு, பலாப்பழம் எல்லாத்தையும் ஒவ்வொரு சீசனும் தூக்கின்னு வந்து கொடுப்பானுங்கன்னு சொல்லி ரொம்ப அலட்சியமாக அவர் அறிமுகப்படுத்தி வைப்பார். அதனால் அவங்க அந்த பெண்கள் வந்து அவர் அதே மாதிரி தான் பார்ப்பாங்க. ஆனால் ஜெயம் ரவி அவருடைய இயல்பில் அவர் வந்து வகுப்பு எடுப்பார் அந்த பிள்ளைங்களுக்கு. அந்த வகுப்பு எடுக்கிறதே அவ்வளோ அற்புதமாக ஒரு பெரிய விஷயத்தை ரொம்ப எளிமையாக வந்து அவர் வந்து அவங்களுக்கு சால்வ் பண்ணி சொல்லிக் கொடுப்பார். அப்புறம் அந்த பரேடில் வந்து அவருக்கு சொல்லிக் கொடுக்குறது, இந்த மாதிரியான இது போகும்போதெல்லாம் இந்த பெண்கள் வந்து அவரை என்ன செஞ்சாலும் இவன் ஒரு மலையக பையன் அப்படின்ற மாதிரியே வந்து பார்த்துட்ருப்பாங்க. ஒரு 5 பெண்களை கூப்பிட்டுட்டு ஜெயம் ரவி காட்டுக்குள்ளே போகிறதுக்காக அவங்க வந்து இது பார்க்கறதுக்காக போவாங்க. அந்த பெண்கள் வந்து தாறுமாறாக அவரை வந்து சேட்டை பண்ணுறதுக்காகவே அவங்க ஜீப் எடுத்துகிட்டு போய் ஜீப்பு வந்து விபத்துக்குள்ளாகி பள்ளத்தில் போய் விழுந்துடும், எதுவுமே இல்லாமல் போயிடும். சரி, காட்டு வழியாக தான் நம்ம போய் ஆகணும் அப்படின்னு அவங்க வந்து ஒரு வழி ஏற்படுத்திட்டு இது பண்ணும்பொழுது காட்டில் நிறைய சிக்கல்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. குறிப்பாக எதை பார்த்தாலும் ஜெயம் ரவி அதுலேருந்து ஒரு காட்டினுடைய நுட்பத்தை சொல்லுவார். அப்படி சொல்லும் போது இந்த பெண்கள்லாம் எதை பார்த்தாலும் குனிற அப்படின்ற மாதிரி கிண்டல் அடிப்பாங்க. ஒரு முறை ஒரு யானை சாணம் இருக்கும், அந்த யானை சாணத்தை போயிட்டு அவர் போய் குனிஞ்சு எடுத்து அதை வந்து இது பண்ணி பார்ப்பார். திரும்ப அந்த பொண்ணுங்க கிண்டல் அடிக்க. அப்போ அவர் சொல்லுவார், இல்லை வந்து யானை இப்போ தான் வந்து போயிருக்கு,
கூட்டமாக இல்லை, தனி யானையாக இருக்குது. கூட்டமாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, தனியாக யானைகள் காட்டில் இருந்துச்சுன்னா ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்லுவார். அந்த பெண்ணுங்க அதெல்லாம் ஒரு விஷயமா பண்ணாது. அப்புறம் எதுக்கு இப்போ யானை சாணி எடுத்தெல்லாம் நீ பிரித்து பார்க்குற அப்படின்னு கேட்க. அப்போ ஜெயம் ரவி சொல்வார், ஒன்றும் இல்லை, அது பிரித்து பார்த்தா ரொம்ப ஈரமாக இருக்குது, இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டிருக்கும் போல், இங்கே எங்கேயோ தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார். அந்த பொண்ணுங்க கேட்காம காட்டுக்குள்ளே செதறி போவாங்க, அவர் கிண்டல் அடிக்கிற மாதிரி. அப்போது ஒரு பொண்ணு வந்து அந்த யானை வந்து ஒரு மரத்தை முறிச்சுட்டு இருக்கும்போது பார்த்த உடனே அந்த பொண்ணு கத்தி ஓடி வரும். ஜெயம் ரவி அந்த யானையை வந்து விரட்டி அந்த பிள்ளைங்களை வந்து காப்பாற்றுவார். ரொம்ப நேரம் ஆகிடும், இப்போ நம்ம போனால் கல்லூரிக்கு போக முடியாது, அதனால் இரவு இங்கே தான் தங்கி ஆகணும்னு சொல்லி அடர்ந்த காட்டுக்குள்ளே தங்க முடியாது, சமவெளிக்கு போயிடணும். சின்ன சின்ன விஷயங்களாகவே அந்த காட்டுக்குள்ளார இந்த பழங்குடிகளுடைய பழக்கங்களை அவ்வளோ நுட்பமாக வந்து அதில் பேசியிருக்கோம். அங்கே இரவு தங்கும்போது அந்த பிள்ளைங்க எழுந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு போகும்போது அங்கே யாரோ வேறு ஆட்கள் இருக்கிறது அவங்க பார்ப்பாங்க. அது என்னென்னா, இந்தியா வேளாண்மைக்காக ஒரு சேட்டலைட்டை வந்து ஏவுறதுக்கு இருக்கும், அதை வந்து அழிக்கிறதுக்காக சர்வதேசத்திலிருந்து உளவாளிகள் வந்து வந்திருக்கிறாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சி அந்த உளவாளிகள் கிட்டேருந்து அந்த சேட்டலைட்டை பாதுகாப்பாக அனுப்புறதுக்கு அந்த வந்திருக்கிற ஆபத்துலேருந்து எப்படி காப்பாற்றினாங்க அப்படின்றத தான் இந்த பேராண்மை படம் பேசுது. ரொம்ப கிண்டலாக ஒரு மலையக பையனை பார்த்தவங்க போக 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 காட்டின் நுட்பங்களை, வாழ்க்கையின் நுட்பங்களெல்லாம் சொல்லிகிட்டே வந்த ஜெயம் ரவி சர்வதேச அரசியலை எப்படி பேசுகிறாரு அப்படின்றத பார்க்கும்போது அந்த பெண்கள் எல்லாருமே வியந்து போவாங்க. ஒரு பக்கம் இது போயிட்டுருக்கும் இந்த ட்ராவல், இன்னொரு பக்கம் ஒரு காட்டு பையன் 5 பெண்களை வந்து கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு வந்து பாலியல் தொந்தரவு கொடுத்து அவங்களெல்லாம் கொன்னுட்ருப்பான் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து பொன்வண்ணன் வந்து ஒரு பெரிய டீமை கூட்டிக்கிட்டு அவன் வந்து ரொம்ப இதுவாக போயிட்டு பொண்ணுங்களை கூட்டிகிட்டு போயிட்டான், என்ன பண்ணான்னு தெரியல அப்படின்னு தேடுறதுக்காக இராணுவத்தை அனுப்புங்க அப்படின்லாம் கலெக்டர்கிட்ட இதெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. அப்படி போகும்போது நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஆபத்து வந்திருக்கு நாட்டுக்கு, அது வந்து தடுக்கிறதுக்கான முயற்சியில் இருக்கிறோம், நீங்கள் இன்னும் ஃபோர்ஸ் கொடுங்கன்னு சொல்லுங்கன்னு ஒரு பெண்ணை வந்து ஜெயம் ரவி சொல்லி அந்த பொண்ணு போகும்போது ஒரு ஏரியை தாண்டும் போது புதக்குழியில் புதஞ்சு அந்த பொண்ணு செத்து போயிடுவாள். அவருடைய துணி மட்டும் அவள் வந்து கழட்டி அடையாளத்துக்கு வச்சுட்டு போயிருப்பாள். இதை பார்த்து பொன்வண்ணன் வந்து இந்த பொண்ணை வந்து அவன் கெடுத்து கொன்னுட்ருக்கிறான், அதனால் எங்கே பார்த்தாலும் அவனை ஷூட் பண்ணி கொல்றதுக்கான ஆர்டரை கலெக்டர்கிட்ட வாங்கிட்டு இவர் காட்டுக்குள்ளே போவார். இப்படி ஒரு டீம் இப்படி போகும். ஜெயம் ரவி காட்டுக்குள்ளே வந்திருக்கிற அந்த சர்வதேச பயங்கரவாதிகள் கிட்டேருந்து அந்த ராக்கெட் ஏவுகணைக்கு எந்த விதமான ஆபத்தும் வந்துடாமல் தடுக்கிறதுக்கான வேலையை அந்த 4 பெண்களை வச்சு காட்டுக்குள்ளே செஞ்சிட்ருப்பார். இந்த 2 பயணமும் காட்டிகிட்டே இருப்பாங்க. ஒரு பக்கம் ஒரு பழங்குடி பையன் மீது சொல்லப்படுகிற கருத்து, இந்த பொது சமூகம் சொல்லுகிற கருத்து, இன்னொரு பக்கம் அந்த பழங்குடி இந்த காட்டின் நுட்பங்களை அறிஞ்சிருக்கிறதுனால காட்டின் வழியாக வந்திருக்கிற ஆபத்திலிருந்து எப்படி இந்த இந்தியாவினுடைய பெரிய கனவை காப்பாற்றுறான் அப்படின்ற 2 விஷயங்களையும் ரொம்ப அற்புதமாக ஜனநாதன் வந்து காட்சிப்படுத்தியிருப்பார். அப்போ இந்த ஒரு அரசியல் இப்படி ஒன்று நடக்குது சர்வதேச அளவில். இந்தியா வேளாண்மை துறையில் எதுலையுமே இந்த செயற்கைக்கோள் அனுப்புறத்தை வந்து விரும்பாத, ஒரு இன்னொரு நாட்டையே சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு சூழலை உருவாக்குகிற, அல்லது கடைசி வரைக்கும் வந்து ஒரு டிபெண்டிங்கான ஒரு கண்ட்ரியாகவே இந்த தேசத்தை வச்சிட்ருக்கிறதுக்கான வேலைகளை வந்து சர்வதேச முதலாளிகள் செய்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பேசுகிறதுக்குள்ளார பழங்குடிகளை இந்தியா எப்படி பார்க்குது, பழங்குடியிலிருந்து வந்த ஒருத்தனை இங்கே இருக்கிற பொது சமூகம் என்ன மாதிரி அவனுடைய அறிவை எப்படி பார்க்குது, அவனுடைய ஆற்றலை எப்படி கிண்டல் செய்யுது, அவனுடைய அன்பை எப்படி வந்து அலட்சியப்படுத்துதுன்ற எல்லா விஷயங்களையும் ஜனநாதன் பேரலெல்லாம் பேசிட்டு போயிட்டே இருந்திருப்பார். இந்த எல்லாத்துக்கும் தேர்ந்தெடுத்திருக்கிற அந்த கேரக்டர்ஸ் ரொம்ப அற்புதமாக தேர்ந்தெடுத்திருப்பார். அது ஜெயம் ரவியாக இருக்கட்டும், பொன்வண்ணனாக இருக்கட்டும், எல்லாருமே. அது குறிப்பாக அந்த 5 பெண்கள், இளம் பெண்கள், புதிதாக கல்லூரி மாணவிகள், அவங்க ரொம்ப சேட்டையாக இருப்பாங்க, இரட்டை அர்த்தங்களில் பேசுவாங்க, கிண்டல் அடிப்பாங்க, எல்லாமே இருக்கும் அதில். அந்த காட்சிகளெல்லாம் இருக்கும். அவங்க வந்து தனியாக இருக்கும்போது எந்த மாதிரிலாம் சேட்டப் பண்ணுவாங்கன்றது எல்லாமே வந்து அதில் காட்சிகளாக வரும். அதில் அந்த விடுதியினுடைய காவலாளியாக வடிவேலு நடிச்சிருப்பார். வடிவேலு வந்து ஒரு நகைச்சுவை நடிகர்ன்ற மாதிரி சொன்னாலும் வடிவேலு தான் அங்கங்கே இந்த பழங்குடி மக்களினுடைய அன்பை, இந்த பழங்குடி மக்களினுடைய ஆற்றலை, அறிவை, உழைப்பை இந்த சமூகம் எப்படி பண்ணுதுன்றத அங்கங்கே வடிவேலு வந்து ரொம்ப நுட்பமாக
தன் வார்த்தையின் மூலமாக முடிச்சு அவிழ்த்துட்டு போயிட்டே இருப்பார். தமிழுக்கு இந்த விஷயம் இது வந்து ஒரு ஆங்கில படத்திலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு ஒரு கருத்து தான். அந்த கருத்தை இந்திய சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி, தமிழ் சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி எஸ்பி ஜனநாதன் வந்து மாற்றி பண்ணியிருப்பார். அப்போ அவங்க சர்வதேசத்திலிருந்து வர அந்த தீவிரவாதிகள் அவங்க வந்து ரொம்ப ஆயுதங்களோட வந்திருப்பாங்க, ஏவுகணைகளோட, எல்லா ஆயுதங்களோட, கண்ணி வெடிகளோடு வந்திருப்பாங்க. இவங்கக்கிட்ட எதுவுமே இல்லை, இவங்க ஜஸ்ட் காட்டில் வழி தவறினவங்க தானே. அப்படி வழி தவறியவர்கள் ஒரு பழங்குடியின அந்த மலைவாசி ஆதிவாசி சமூகத்திலேருந்து வந்த ஒருத்தனாக இருந்தால் அவன் வந்து அவனுடைய இந்த சர்வதேச அந்த அந்த பெரிய அந்த சக்திக்கு முன்னாடி தன்னுடைய காடு சார்ந்த அறிவாலேயே எப்படி அதை தகர்க்கிறான்றத ரொம்ப அழகாக வந்து ஜனநாதன் வந்து சொல்லியிருப்பார். அது முற்றிலுமாக அந்த தீவிரவாதிகளினுடைய அந்த செயல் வந்து தடுக்கப்பட்டு எல்லாரையும் கொன்று அந்த ஏவுகணை வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வெற்றிகரமாக வந்து விண்ணில் ஏவப்படுவதற்கு ஒரு பழங்குடியினனாக என்ன வேலை செய்தான் அப்படின்றத அந்த படம் வந்து பேசும். ஜெயம் ரவி வந்து அங்கே எல்லாரையும் கொன்று இன்னொரு பொண்ணு செத்து போயிடும். அந்த பெண்ணுக்கு என்சிசி மூலமாக என்ன மாதிரியான மரியாதை கொடுப்பாங்களோ அந்த மரியாதையோட அந்த பெண்ணை வந்து காட்டில் அடக்கம் பண்ணுவாங்க. அந்த காட்சிகள்லாம் வந்து அதில் அற்புதமாக பண்ணியிருப்பார். அதுக்கப்புறமா அவங்ககிட்ட இருக்கிற ஆயுதங்களை எப்படி இவங்க கைப்பற்றி அந்த ஆயுதங்களை அவங்களுக்கு எதிராகவே வந்து பயன்படுத்துகிறாங்க, இப்படியெல்லாம் இருக்கும். அதில் ரொம்ப முக்கியமாக என்னென்னா, இதெல்லாம் நடக்கும். ஒரு கட்டத்தில் ஜெயம் ரவியை வந்து இவர் பார்த்துருவார், நம்ம பொன்வண்ணன் பார்த்துருவார். பார்த்து உடனே அவர் ஷூட் பண்ண ட்ரை பண்ணுவாப்புல. அப்போ வந்து ஜெயம் ரவி சார், இல்லை சார் நம்ம ரொம்ப ஆபத்தில் இருக்கிறோம், நாடு ரொம்ப ஆபத்தில் இருக்குது சார்னு கத்துவார். ஆனால் இவர் வந்து நீ பெண்களெல்லாம் கூப்பிட்டு போய் இப்படி பண்ணிட்டேடான்னு சொல்கிற மாதிரி அவர் பண்ணுவார். அப்புறமா தெரிஞ்ச பிறகு உடனே அவரே வாக்கிட்டாக்கையில் இப்படி ஒரு ஆபத்தில் இருக்குது, இது பண்ணிகிட்ருக்காங்க, நான் ஒரு சின்ன டீமை வச்சு பண்ணிகிட்ருக்கேன், டீம் அனுப்புங்கன்னு பொன்வண்ணன் பேசுவார். ஜெயம் ரவியால் தகர்க்கப்பட்டு இந்த தேசத்தினுடைய அந்த வேளாண்மைக்கான செயற்கைக்கோள் ஏவுறது வெற்றிகரமாக முடியும். ஆனால் அதை வந்து தகர்த்து வெற்றிகரமாக விண்ணில் அது ஏவறதுக்கு காரணமாக இருந்தவர் பொன்வண்ணன் தான் அப்படின்னு அவருக்கு வந்து தேசத்தில் விருது கொடுப்பாங்க சார். அந்த தேசிய பெரிய விருதை வந்து அவருக்கு அறிவிப்பாங்க. அந்த வீர தீரத்திற்காக அவருக்கு வந்து இந்த விருது அதை செய்தது வந்து ஜெயம் ரவி. ஆனால் அந்த விருது வழங்கப்படுவது வந்து அவருடைய உயரதிகாரி அந்த பொன்வண்ணனுக்கு. இந்த மாதிரி தான் தேசத்தில் பலருடைய உழைப்பு வேறு யாருக்கோ பயன்படக்கூடியதாக, வேறு யாரோ அதனால் அங்கீகரிக்கப்படுவதாக மாறி இருக்கு. அடுத்த காட்சி வச்சுருப்பாங்க, மறுபடியும் பரேட் சவுதான் அட்டென்ஷன் ஸ்டாண்டர்ட் டீஸ்ன்னு சொல்லி அடுத்த கல்லூரி மாணவிகளுக்கு ஜெயம் ரவி பயிற்சி கொடுக்கறதுக்காக அங்கே நின்றுட்டு இருப்பார். இவர் வந்து டெல்லியில் போய் அந்த பெரிய விருதை வந்து பொன்வண்ணன் வாங்கிட்டு இருப்பார். இந்த நுட்பமான விஷயங்களை, பல விஷயங்களை வந்து ஜனநாதன் வந்து இதுக்குள்ளார பேசிட்டு போயிட்டே இருப்பார். இங்கே இருக்கிற சாமானிய மக்கள் அவங்க காடை நேசிக்கிறதும், இங்கே இருக்கிற சர்வாதிகாரம் படைத்தவர்கள் முதலாளிகளுக்காக இந்த காடை தாரவாக்குறதும், அந்த தாரவாக்குறவங்களுடைய அவங்களுடைய வார்த்தைகளும் சாமானிய மக்களுடைய வார்த்தைகளும் எப்படி இருக்குதுன்றது எல்லாமே வந்து இந்த படத்தில் அவ்வளவு அற்புதமாக தமிழுக்கு ஏற்ற மாதிரி, குறிப்பாக சர்வதேச அரசியல் பேசுகிற படங்களாக எஸ்பி ஜனநாதன் பேராண்மையும் உருவாக்கியிருப்பார். மாதிரி இயற்கை மாதிரியே பேராண்மை, வனம் சார்ந்து வனமக்கள் சார்ந்து ஒரு சர்வதேச அரசியலை பேசுகிற ஒரு படமாக பேராண்மை வந்திருக்கும். இதை தொடர்ந்து எஸ்பி ஜனநாதன் 2 படம் பண்ணார். ஒன்று புறம்போக்கு என்னும் பொது உடைமை, இன்னொன்று லாபம். இந்த 2 படங்களை குறித்து அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.